கர்மமே பலவந்த மாயே தல்லி காயாரோ கண ஜாகாய சிவாய நமஹ. திருச்சிற்றம்பலம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் சமேத நீலாயுதக்ஷியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது வருகின்ற தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 10ஆம் தேதி ரொம்ப சீரும் சிறப்புமான முறையில் பெரியவா அனுகிரகத்தில் நடக்க இருக்கு. இன்றைய தினம் பெரியவாரோட அனுகிரகத்தோட இந்து சமய அறநிலையத்துறையோட பத்திரிகையானது பெரியவா கையினால் வெளியிடப்பட்டு சிறப்பாக எல்லாருக்கும் விநியோகப்பட இருக்கும். எல்லா மக்களும் தவறாமல் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல காயாரோகணேஸ்வர சமேத நீலாயுதக்ஷியம்மன் அருளையும் நீலோத்பலாம்பாள் சமேத சுந்தர விடங்க தியாகராஜரின் அருளையும் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவாயம். காயாரோகணம் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற காயாரோகண சுவாமியுடனே அது நீலாயுதாட்சி அம்பாளுடைய கோவில், காயாரோகண சுவாமி கோவில். இதை பற்றி நிறைய கீர்த்தனங்கள்லாம் இருக்கிறது. சமுத்திரத்திலே தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அரிய நிகழ்ச்சியும் தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. எப்படி இந்த அக்னி தீர்த்தம் என்பது ராமேஸ்வரத்திலே முக்கியமாக இருக்கிறதோ அதே போன்று இங்கு அந்த கடலுக்கு சென்று அந்த நாயன்மார் வரலாறு சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி அந்த ஊரிலே கோமேதக லிங்கம் ஸ்தல புராணம் விவரமாக இருக்கிறது. அந்த ஸ்தல புராணங்களை எல்லாம் பிரபலப்படுத்தினவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அந்த காலத்திலே வக்கீல்கள், அதிகாரிகள், படித்தவர்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினத்திலே வியாபாரம் அதெல்லாம் உண்டு. காரைக்கால், நாகப்பட்டினம் அந்த இடத்திலே நம்முடைய பெரியவர்கள் சாத்துர்மாசியம் போன்ற விசேஷ பூஜைகள் எல்லாம் நடத்தி அந்த குருவினுடைய அனுகிரகமும் நிறைந்து இருக்கக்கூடிய கஷேத்திரமாக நாகப்பட்டினம் விளங்கி வருகிறது. அந்த நாகப்பட்டினத்திலே நீலாயுதாட்சிங்கிற பேர் நிறைய பேர் வச்சுக்கிறது. அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி பேர் வைக்கணும், அம்பாள் பேர் வைக்கணுங்கிறது மரபு. இன்றைய நிலையிலேயும் நாம் புதியதாக சௌரியத்திற்காக நாகரிகத்திற்காக பெயர்களை வைத்துக் கொண்டாலும் பழைய பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்படி இந்த கடற்கரையை ஒட்டி அந்த நாகப்பட்டினம் நகரத்திலே நாகம் என்று நாம் உச்சரித்தால் சொர்க்கம் என்று பெயர். அது நாகம் என்பது இந்த சேஷ வாகனம் ஒன்று. நாகம் என்று சொன்னால் ஸ்வரவியம் ஸ்வர்கநாக திதிவ திருதசாலையாக என்று சம்ஸ்கிருத நிகழ்வுகளே நாகம் என்றால் சொர்க்கம். அதாவது சொர்க்கம், அங்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய பலனை இந்த பூவுலகத்திலேயே நமக்கு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்த கஷேத்திரமான எத்தனையோ கீர்த்தனக்காரர்கள்லாம் பாடிய காயாரோகண கீர்த்தனங்கள்லாம் இருக்கிறது. இப்படி நீலாயுதாட்சி அம்பாள் அந்த கோவிலே கும்பாபிஷேக விழாவை மிக விமரிசையாக செய்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் பல ஊர்களிலே கும்பாபிஷேக பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய மகாலட்சுமி ட்ரஸ்ட் அவர்களும் சேர்ந்து இணைந்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு யாகசால பூஜைகள் எல்லாம் தரிசித்து மேன்மேலும் அந்த நாகப்பட்டினத்திலே நாகை காரோணத்திலே நம்முடைய தர்மத்தை
மேலும் சிறப்பாக வளர்ப்பதன் மூலமாக அந்த பகுதியையும் நல்ல விதமாக பாதுகாத்து அனைவருக்கும் நல்ல பக்தி, நல்ல செல்வங்கள்லாம் வளர்ந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போன்று அந்த பகவானுடைய கிருபை அனைவருக்கும் இருக்கும்படியாக பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நீலாய காட்சி கட்டாட்சி எனது குருநாதர் மகாபிரிவாளோட அனுகிரகத்தாலேயும் வேந்திர பிரிவாளோட அனுகிரகத்தாலேயும் இப்போ நடமாடும் தெய்வமாக விளங்கி இந்த பாலபிரிவாளோட அனுகிரகத்தாலேயும் இந்த கும்பாபிஷேகத்தை தலைமையேற்றி நடக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம நாகப்பட்டினம் நகரத்தாரும் இந்து அறநிலையத்துறையும் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கா. இந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா, காயாரோகணம், நீலாயுதாட்சி, 5 ஆட்சியில் முக்கியமான ஆட்சி நீலாயுதாட்சி. மகாபிரிவா 2 சாதுர்மாசி அந்த கோவிலில் இருந்திருக்கா. அதை தவிர புது பிரிவா அங்கே இருக்கிற சப்த விடங்கத்தில் தியாகராஜருக்கு வெள்ளியில் மஞ்சம் பண்ணி அந்த மஞ்சத்தை இப்போ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமும் நமக்கு கிடைச்சிருக்கு. மகாபிரிவா பேசின வீடியோ எல்லாரும் அவசியம் யூடியூப்பில் இருக்குது. காயாரோகணம் சமேத நீலாயுதாட்சியை பற்றி பேசியிருக்கா. ஒரே நேர்கோட்டில் கைலாசமலையும் மகாபிரிவா தங்கியிருந்த முக்தி மண்டபமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நாசா கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம பண்ணின பெரிய பாக்கியம். ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர். உன்னை அல்லால் வேறே கதி இல்லை அம்மா, அம்மா மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி. நாகைக்கு சிவராஜசானின்னு பேர் நாகப்பட்டினத்துக்கு. அங்கே காயாரோகணேஸ்வரர்னு சுவாமிக்கு பேர். நாகைக்காரோணம், கச்சிக்காரோணம், குடங்கைக்காரோணம்னு கும்பகோணத்தில் ஒரு காயாரோகணேஸ்வரர், நாகப்பட்டினத்தில் காயாரோகணேஸ்வரர், காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரர், 3 இடத்துல காயாரோகணேஸ்வரர்னுட்டு அந்த இடத்துல யார் ஈடுபடுறாலோ அவர் சிவபெருமானுடைய திருமேனியிலேயே தன்னுடைய திருமேனியிலேயே அந்த ஜீவாத்மாக்களை தானே ஏற்றுக்கொண்டு இருங்கிறதுனால காய ஆரோகணம்னு ஒரு காயம் சரீரத்தை ஆரோகணம் பண்ணிட்டுருக்கார். இந்த 3 இடத்துல தியானம் பண்ணினோம்னா பரமேஸ்வரனுடைய திருமேனியிலேயே நம்ம சேர்த்துன்றாருன்னு காய ஆரோகணம். பாக்கி இடத்துல முக்தி கொடுக்குறாரு, அவளுக்கு ஞானத்தை கொடுக்குறார், எங்கும் நிறைஞ்ச ஒரு பரம்பொருளாக ஆக்குறாருங்கிறது ஒன்றும். ஈஸ்வரனுடைய திருமேனியிலேயே நம்ம அங்கீகரித்து விடுகிறாருன்னு காயாரோகணம்னு பேரு. நாகைக்காரோணம் சிவராஜசாமி நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகணேஸ்வர கஷேத்திரத்தில் நான் 2 மாதம் அங்கேயே சாதுர்மாசத்துக்காக 2 மாதம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு வழக்கம் சன்னியாசிகளுக்கு. அதில் நானும் அந்த இடத்துல 2 மாதம் இருந்துருக்கேன். அதில் ஒவ்வொரு நாளும் சுவாமியினுடைய பெரிய சிவாலயம் நீலாயுதாட்சி கோவில், அதனுடைய சன்னிதானத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். இப்போ சாயந்தரம் ஆனோடனே பிள்ளையாரை போய் தேங்காய் உடைச்சிட்டு செவுர்காய் உடைச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் சென்றிருக்கேன். சந்தியா காலத்தில் கோவிலே நான் இருக்கிறதுனால நிச்சயம் போய் சாமி சொன்னோம். சன்னிசில் இருக்க முடியாத விநாயகர் கோவில் தனியாக இருந்தது. அந்த விநாயகர் கோவிலில் செவுர்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகிற வழக்கம். வறட்சியால் மழையின்மையால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினத்தில் நாள நாள் தொடர்ந்து கொட்டிய மழை. பெரியவாளின் கால்பட்ட புனித சம்பவம். அன்னைக்கு மத்தியானம் உச்சி வெயில் சுட்டு இருக்கிற சமயத்துல பக்கத்துல இருந்த கோயில் குளத்துல இறங்கினார். வத்தி போயிருந்த குளத்துல பெரியவா கால் கீர்னதும் பாதம் நனைற அளவுக்கு தண்ணி எங்க இருந்து வந்தது? வருண பகவான் தன்னோட வரவ அப்பவே அறிவிச்சிட்டாரோ? இதுக்கெல்லாம் விட நீலாயதாட்சினிக்கும் பெரியவாளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நீலாயதாட்சி வந்த ஜெகதம்பிகை வந்த ரவுமா திருவருள் காட்சி தந்தாளம்மா, எம்மை வாழ்விக்க வந்தாளம்மா. நீலாயதாட்சி வந்த எம்மை வாழ்விக்க வந்தாளம்மா. நீலாயதாட்சி வந்த எம்மை வாழ்விக்க வந்தாளோ.
நீலாயதாட்சி உன் கருணை கீடுண்டோ நீலாயதாட்சி பக்தர்கள் குறைகளையும் தயாபரி பக்தர்கள் குறைகளையும் தயாபரி உன் கருணை கீடுண்டோ நீலாயதாட்சி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.